நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது அன்பு உத்தரா, பாண்டுவின் புதல்வனான இந்த அர்ஜுனனை சாரதியாக ஏற்பாயா? பாண்டுவின் புதல்வரா? எனில் தாம் தான் அர்ஜுனரா? எதற்காக இவ்வேடம்? வீரம் அடங்கியிருப்பது வேடத்தில் அல்ல, எந்த நாமத்திலும் அல்ல. வீரம் என்பது எங்கெனில் நெஞ்சுரத்தில் இருக்கிறது. ரதத்தை செலுத்து ராஜகுமாரா. இன்று பிருகநலை அல்ல, அர்ஜுனன் யுத்தம் புரிவார். களத்தில் போர் என்பது என்னவென்று ஆணவம் கொண்டு துரியோதனனுக்கு பாடம் புகட்டுவோம். செவிக்கு எட்டிய ஒலி அர்ஜுனனுடைய காண்டீபத்தின் நானொலியாகும். ஆம் யுவராஜன் துரியோதனனே, இது அர்ஜுனனால் உருவாக்கப்பட்ட ஒலி. அவனது வில்லிலிருந்து எழும்பும் நானொலி ஒன்றே பகைவர் ஹிருதயத்தை அதிர வைக்கும். அந்த வில்லிலிருந்து புறப்படும் கணையிலிருந்து இன்று எவ்வாறு தப்பிப் பிழைக்கப் போகிறீர்கள்? அர்ஜுனன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாய் அல்லவா? அதோ வந்துவிட்டான். யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பாக பிதாமகர் பீஷ்மரை பணிவோடு வணங்குகிறேன். ஆயுஷ்மான் பவ. பாண்டுவின் புதல்வனான நான் தம் ஆசையின் மூலம் பிராப்தியாக பெற்ற தனுர்வித்தையை முன்னிறுத்தி தம் அனைவருக்கும் யுத்த அறைகூவல் விடுகிறேன். யுவராஜன் துரியோதனா, என்றாவது ஒரு நாள் உன்னை எதிர்த்து வில்லேந்த வேண்டும் என்று உறங்காமல் இரவு பகல் காத்திருந்தேன். இன்று தம் அனைவருக்கும் இந்த போர்க்களத்தில் நியாயத்திற்கான தீர்ப்பினை வழங்குவேன். அர்ஜுனா, யுத்தம் புரிவதற்கான அவசியம் ஏதுமில்லை. ஏனெனில் உனது அஞ்ஞாத வாசம் தோல்வியடைந்து விட்டது. தங்களின் நயவஞ்சக திட்டமே தோல்வி அடைந்தது துரியோதனா. மேற்கு திசை நோக்கி காணுங்கள். எம்முடைய அஞ்ஞான வாச காலமானது பூர்த்தி அடைந்து விட்டது. உனது அஞ்ஞாத வாசம் தோல்வியடைந்தது அர்ஜுனா. அநீதி இழைக்க முற்பட்டால் உன்னை கொன்று வீழ்த்துவேன். வீரர்களே, தாக்குங்கள் அவனை!
கதை ஏந்தியவனிடம் வில்வித்தையை காட்டி உன் வீரத்தை வெளிப்படுத்துகிறாயா? நீ விற்போர் நடத்த வேண்டுமாயின் அங்கு நிற்போரிடம் அதை வெளிப்படுத்த தேவையில்லை. உனது இருதயத்தில் உண்மையில் துணிவிருந்தால் என்னோடு யுத்தம் புரி. வில்லேந்தி என்னுடன் போர் புரி. எனது அன்பு உத்தரா, இனி இது உனக்கான யுத்தம் அல்ல. என்னுடைய இந்த காண்டீபம் தர்மத்தை நிலைநிறுத்தும். அன்பு கர்ணா, திவ்யாஸ்திரத்தை பிரயோகிப்பாயாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது கணைகளுக்கு அணையிடுகிறீர்கள் பிதாமகரே? கங்கை மைந்தரே, தாம் அர்ஜுனனுக்கு உதவ முற்பட்டீர்களா? தாம் ஏற்படுத்திய தடையை உடைக்க எனக்கு விருப்பமில்லை பிதாமகரே. தாம் உருவாக்கிய தடையை தாமே நீக்குங்கள். இந்நாளின் அவமானங்கள் அனைத்திற்கும் பழி வாங்கும் நாளாகும். கங்கை மைந்தர் அவர்களே, இவ்வாறு பாரபட்சத்தை வெளிப்படுத்தி அர்ஜுனனை ரட்சிப்பதற்காக நடக்கின்ற யுத்தத்தை தாங்கள் தடுக்கின்றீர்கள். பிதாமகரே, இது ராஜ துரோகமாகும். நடக்கும் யுத்தத்தை தடுக்க முயற்சிக்காதீர்கள். இது தொடர்வதற்கு அனுமதி தாருங்கள். மூடனே துரியோதனா, நான் பாரபட்சம் காட்டுவது உனது நன்மைக்காக. இல்லையெனில் அர்ஜுனன் தம் அனைவரையும் அழித்து விடுவான்.
அர்ஜுனன் மீது தாம் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருந்தால் தடையை இப்போதே நீக்குங்கள். எவருடைய பாதுகாப்பும் எனக்கு தேவையில்லை. பாதுகாப்பு எனக்கு தேவை அங்கதேசத்தரசே. எனது ஹிருதயத்திற்கு பாதுகாப்பானது தேவை. மகனே அர்ஜுனா, எனது இரு புஜங்கள் என்று எதையும் உடைக்க வல்லது. ஆனால் என்னுடைய ஹிருதயம் அவலங்களை தாங்கும் நிலையில் இல்லை என்பதுதான் உண்மை. மகனே அர்ஜுனா, யுத்தம் ஒன்று நடைபெறக் கூடாது. உனது பிதாமகரின் நம்பிக்கையையும் அன்பையும் வதைத்து விடாதே. சந்திர வம்சத்து வாரிசுகளின் குருதி ஆறாக ஓடுமே, ஆனால் பிதாமகர் நெஞ்சம் ஆனந்தம் கொள்ளுமா அர்ஜுனா? என் கண்ணெதிரே அவலமான யுத்தம் நடைபெறுவதற்கு அனுமதியேன். நான் என் நிச்சைக்கேற்ற மரணத்தை பெறும் வரம் பெற்றவன். தாம் அனைவரும் என் மரணத்திற்கு காரணமாகி விடாதீர்கள். அவ்வாறு மட்டும் உரைக்காதீர்கள் பிதாமகரே. ஒருவேளை என்னால் தமக்கு மரணம் விளைந்தார், அதன் பிறகு இப்புவி வாழ்வே எனக்கு நரகமாகிவிடும். பாராதிருக்கும் போது கூட தங்கள் பாதங்களை பணிந்து கொண்டிருக்கும் என் சிரமானது தமக்கெதிராய் வில்லேந்த எவ்வாறு ஆணையிடும்? எனில் இந்த யுத்தத்தை இப்போதே நிறுத்து. ஏற்படவிருக்கும் என் அவமானத்தை போக்கு. இன்று தம்முடைய ஆணையை நான் தலை வணங்கி ஏற்கிறேன் பிதாமகரே. ஆனால் இன்று நீங்கள் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். இனி வரும் காலத்தில் யுத்த அறைகூவல் விடுக்கப்படுமேயாயின் தாம் என்னை தடுக்கக்கூடாது. வாக்களியுங்கள் பிதாமகரே. அர்ஜுனா, இனி யுத்தம் புரிவதற்கான அவகாசம் ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நீ வாழப்போவது வனத்தில், யாம் வாழப்போவது பவனத்தில். யுத்தத்திற்கான வேளை நெருங்கிவிட்டது துரியோதனா. அன்றொரு நாள் அரசவையில் அநீதி இழைத்தவர்கள், சதி செய்து என் சதியின் துகிலுரித்தவர்கள் அனைவரும் இந்த யுத்தத்தில் பழி வாங்கப்படுவார்கள். மரணம் தம் அனைவரையும் அணைத்துக் கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது பாதகர்களே. விரைவில் நியாயத்திற்கான தீர்ப்பு வழங்கப்படும். வெகு விரைவில். அன்று தங்களால் அவமானப்படுத்தப்பட்ட ஸ்திரீயின் மானம் காக்க வருவார்கள் பாண்டவர்கள். அந்த ஐவரும் தங்களுக்கு மரணமாய் மாறுவார்கள். தாசி திரௌபதியே, வந்து என் தொடையில் அமர்வாயாக. அன்று இவள் இந்திரபிரஸ்த ராஜசபைதனில் அனைத்து மன்னர்கள் முன்னிலையில் எவ்வாறு அஸ்திரத்தை பறித்தாளோ
அதுபோலவே இன்று நமது ராஜசபையில் இவள் வஸ்திரம் பறிக்கப்பட வேண்டும். சிரசில் சூடாமணி அணிவதால் மட்டும் ஒரு ஸ்திரீ பவித்திரம் உடையவளாகிவிட முடியாது. இவளையா குலவது என்று கூறுவது? 5 ஆண்களை தன் கணவர்களாக ஏற்ற இவள் வேசி என்று அழைக்கப்பட வேண்டிய நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவளையா குலவது என்று கூறுவது? 5 ஆண்களை தன் கணவர்களாக ஏற்ற இவள் வேசி என்று அழைக்கப்பட வேண்டிய தவறு பாஞ்சாலி. இது கண்ணீர் சிந்தும் நேரம் அல்ல, எதிரிகள் குருதி சிந்தும் நேரம். அன்று உன்னை அவமதித்தவர் அனைவருடைய ஹிருதயங்களும் குருதி சிந்த வேண்டும். நான் இரத்த தாகம் கொண்டவளா ஐயனே? இந்த வினாவின் அர்த்தம் என்ன? காலம் காயங்களுக்கு மருந்தென்பார்கள், மனம் மாறுதல் அடையும் என்பார்கள். ஆனால் அனுபவித்த 13 ஆண்டு கால தண்டனை ஹிருதயத்தின் ரணத்தை எள்ளளவும் மாற்றவில்லை ஐயனே. அன்று அரசவையில் நடந்த நிகழ்வுகள் இன்றளவும் என் மனதில் கொழுந்து விட்டெரிகிறது. அதற்காக தினம் தினம் யுத்த சிந்தனை கொண்டிருக்கிறேனா? இல்லை பாஞ்சாலி, இந்த 13 ஆண்டு காலம் உன் இதயம் பழிவாங்குவதற்கு துடிக்கவில்லை, நியாயத்தை ஸ்தாபிக்கும் எண்ணம் கொண்டது. ராஜ்யத்தை நல்வழிப்படுத்தும் சங்கல்பத்தோடு ஹிருதயமானது மேலும் உறுதி கொண்டுள்ளது. மனமானது பக்குவப்பட்டால் ரணமாற்றும் தன்மையை அது கொள்ளும். ஆகையால்தான் மாதவன் நமது ஹிருதயத்தில் பழிவாங்கும் உணர்விற்கு பதிலாக நியாயம் எனும் விதையை ஊன்றியிருக்கிறார். அர்ஜுனன் கூறுவதே சரியாகும் பாஞ்சாலி. உனது சபதமும் தோல்வியுறக்கூடாது. விரைவில் திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். அந்த தண்டனையை ராஜகுலத்து சக்கரவர்த்தி நீ தீர்மானிக்க வேண்டும். பாண்டுவின் புதல்வர்களுக்கான தண்டனையை இப்போது நானே அவையில் அறிவிக்கின்றேன். பாண்டவர்கள் மீண்டும் 12 ஆண்டுகள் வனவாசம் அனுபவிக்க வேண்டியவர்கள் அரசே. ஏனெனில் அஞ்ஞாத வாசம் நிறைவேறுவதற்கு முன்பாக நான் அர்ஜுனனுடைய உண்மையான ரூபத்தை கண்டறிந்தேன். நீ அர்ஜுனனை கண்ட பொழுது சூரியன் அஸ்தமித்து விட்டது துரியோதனா. அவர்களின் அஞ்ஞாத வாசம் வெற்றியை ஈட்டிவிட்டது. அவ்வெற்றியை நீ ஏற்றுதான் ஆக வேண்டும் துரியோதனா. அதுவே தர்மம். அர்ஜுனன் காண்டீபம் ஏந்தி யுத்தகளத்திற்கு வந்தபோது அப்பொழுது இரவு வேளை ஆரம்பிக்கவில்லையே பிதாமகரே. அந்நாள் அஞ்ஞாத வாசத்தின் இறுதி நாள் என்பது உண்மை. ஆனால் அந்நாள் நிறைவடையவில்லை அல்லவா? அதாவது பாண்டுவின் புதல்வர்களுடைய 12 ஆண்டுகள் வனவாசம், ஓர் ஆண்டிற்கான அஞ்ஞாத வாசம்
பூர்த்தி அடையவில்லை என்று அர்த்தமாகிறது. இதுவே தர்மமாகும் பிதாமகரே. துரியோதனன் நமது வீழ்ச்சிக்கு வேண்டிய சூழ்ச்சிகளை செய்பவனாவான். இன்றும் அவன் நமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பான். அண்ணன் பீமன் கூறுவது சரியாகும். அவ்வாறு ஒரு சதித்திட்டத்தை அவன் தீட்டுவதற்கு முன்னால் எவ்வாறாவது அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும். சர்ப்பத்தை பிடிக்க வேண்டுமெனில் பலத்தை விட ஒருவனுக்கு தேவை வேகமான செயல்பாடு. ஆனால் தாக்கும் முன் பிதாமகருடைய ஆணையும் தேவை அல்லவா? நமது தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் பிதாமகரே யுத்தகளம் வந்தால் நாம் என்ன செய்வது? பிதாமகர் நமக்கு எதிராக யுத்தகளம் வரப்போவதில்லை. ஏனெனில் அவர் தர்மம் பற்றி அறிந்தவர். ஆனால் பிதாமகரின் தர்மமானது அஸ்தினாபுரத்தின் அரியணையாகும்.